நம்ம இன்றைக்கி பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம் சேர்த்து அது கூட ஆனியன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி பாஸ்தாவே ஆட் பண்ணிக்கோங்க. அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸியாக வரும்.